டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நாட்டின் 77வது குடியரசு தின விழா. கம்பீரமாக அணிவகுத்து வந்த தமிழகத்தின் ஜல்லிக்கட்டு காளை அலங்கார ஊர்தி. தன்மானம் காக்க சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டி உள்ளது என திமுகவை மீண்டும் சீண்டிய காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர். அதிகாரத்திமிரில் சீண்டினால் இனி கூட்டணி கட்சிகள் பொறுத்து கொண்டிருக்காது என்ற பதிலால் சலசலப்பு. காங்கிரஸ் கட்சிக்கு பூத்தில் நியமிக்க கூட ஆட்கள் இல்லை. மாணிக்கம் தாக்கூருக்கு திமுக மாவட்ட செயலாளர் கோ தளபதி பதிலடி. ஆளுநரின் தேநீர் விருந்தில் இபிஎஸ் பங்கேற்கவில்லை. அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், வளர்மதி உள்ளிட்டோர் பங்கேற்பு. தலைமைச் செயலாளர் முருகானந்தம் பங்கேற்பு. திமுக மற்றும் அதிமுகவில் யார் அதிக சீட் கொடுக்கிறார்களோ அவர்களுடன் தான் தேமுதிக கூட்டணி. பிரேமலதா திட்டவட்டம். இனி விரிவான செய்திகள். நாட்டின் 77வது குடியரசு தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. டெல்லியில் உள்ள கடமை பாதையில் குடியரசுத் தலைவர் தேசிய கொடியை பறக்கவிட்டு முப்படைகளின் இராணுவ அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் அலங்கார ஊர்திகள் அணிவகுத்து வந்தன. தமிழகத்தின் பெருமையை உணர்த்தும் ஜல்லிக்கட்டு காளை அலங்கார ஊர்தி அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. ஆளுநர் RN ரவி குடியரசு தினத்தை ஒட்டி அளித்த தேநீர் விருந்தில் இபிஎஸ் பங்கேற்கவில்லை. அவருக்கு பதிலாக முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசு சார்பில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் கலந்து கொண்டார். தமிழக அரசு சார்பில் ஆளுநரின் தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கவில்லை. திமுக கூட்டணி கட்சிகளும் இந்த விருந்தை புறக்கணித்துள்ளன. தன்மானத்தை காக்க சிலருக்கு பாடம் புகட்ட வேண்டி உள்ளது என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் மீண்டும் திமுகவை சீண்டியுள்ளார். ஆட்சியில் பங்கு வேண்டும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அந்த கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தியும் இதே கருத்தை வலியுறுத்தி வருகிறார். இதனிடையே கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசக்கூடாது என ராகுல் கண்டித்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. இதனிடையே திமுகவை மீண்டும் சீண்டியுள்ளார் மாணிக்கம் தாக்கூர். அதிகார திமிரில் மிரட்டுபவர்களிடம் பணிந்து போக முடியாது என அவர் கூறியிருப்பது மீண்டும் உரசலை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் கட்சியில் பூத்களில் நியமிக்க கூட ஆட்கள் இல்லை என திமுகவைச் சேர்ந்த மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் கோ தளபதி பதிலடி கொடுத்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியில் ஒரு தொகுதிக்கு 2000 பேர் கூட இல்லை என்று அவர் கூறியுள்ளார். இந்தியா கூட்டணியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ் ஆகியோருடன் காப்பாற்றுவதாகவும் திமுக மாவட்ட செயலாளர் தளபதி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்திலிருந்து பல்வேறு கனவுகளுடன் பயணிப்பவர்களுக்கு தமிழக பெண்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என திமுக எம்பி கனிமொழி காட்டமாக தெரிவித்திருக்கிறார். திமுக மகளிர் மாநாட்டில் பேசிய அவர் டபுள் என்ஜின் ரிப்பேர் ஆன என்ஜின் என்று சாடியுள்ளார். பல்வேறு துறைகளிலும் பெண்கள் சாதித்த என்ஜின் திராவிட மாடல் என்றும் கனிமொழி தெரிவித்திருக்கிறார். திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளில் எந்த கட்சி அதிக இடங்களை கொடுக்கிறதோ அந்த கட்சியுடன் தான் கூட்டணி என்று பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரேமலதா இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் இது குறித்து அவர் இன்னும் எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. இதனிடையே தேமுதிக 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை வைத்திருந்த கட்சி என்றும் அந்த கட்சிக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் தேவை என்பதை நாங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் பிரேமலதா கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். இபிஎஸ்ஐ கடுமையாக விமர்சித்து வந்த டிடிவி தினகரன் தற்போது அதிமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறார். அவர் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடுவார் என்ற தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஆனால் தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் தனக்கு பதவி ஆசை இல்லை என்றும் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். டிடிவி தினகரன் ராஜ்யசபா எம்பி சீட் கேட்டிருப்பதால் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஜனநாயகன் திரைப்படம் எப்போது வெளியாகும் என்ற அவலில் ரசிகர்கள் உள்ள நிலையில் அந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் நடித்திருப்பதாக வெளியான தகவல் ரசிகர்களை உற்சாகப்படுத்தி உள்ளது. இது தொடர்பாக பேசிய லோகேஷ் கனகராஜ் தான் சிறிய ரோலில் நடித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்.
இதனிடையே ரஜினி கமல் இணைந்து நடிக்கும் படத்தை தானே இயக்க இருந்ததாகவும் இதற்காக கூறப்பட்ட கதையில் வன்முறைகள் அதிகம் இருந்ததால் அதை குறைக்கச் சொல்லி கமல் ரஜினி ஆகியோர் கூறியதாகவும் ஆனால் அது தன்னால் சாத்தியம் இல்லை என மறுத்துவிட்டதாகவும் லோகேஷ் தெரிவித்திருக்கிறார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.